சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கக்கூடிய விவகாரங்கள் என்னென்ன, முழு விவரங்கள் என்ன? ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை தமிழகத்தில் ஏற்கனவே தொழில் தொடங்கி இருக்கிறது. அந்த நிறுவனம் என்பது விரிவாக்கத்துக்கான அனுமதி என்பது தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதியும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழக அரசு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு ஏபிசி என்ற கேட்டகரியில பின்தங்கிய மாவட்டங்கள், வளர்ந்து வரும் மாவட்டங்கள், வளர்ந்த மாவட்டங்கள் என்ற அடிப்படையில அங்கெல்லாம் தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சலுகைகளை தமிழக அரசு வழங்கப்பட உள்ளது. அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற அடிப்படையில அந்த தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்கும் போது வேலை வாய்ப்புல முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது குறித்தும் அந்த நிறுவனங்களிடம் வலியுறுத்த உள்ளார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இளைஞர்களுக்கும் உள்ளூர் பெண்களுக்கும் அந்த நிறுவனங்களை வேலை வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்படும். இதன் மூலமாக வேலை வாய்ப்பு உறுதி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாயிருக்கிறது. புதிய தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதி, புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி துறை, இந்த துறையில கொள்கைக்கு பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதுல பல்வேறு விதமான முன்னேற்றம் என்ற அடிப்படையில இபில எரிசக்தி புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி துறையில பல்வேறு விதமான மாற்றங்கள் கொண்டு வரப்படும். அந்த வகையில இந்த மின் பற்றாக்குறை, மின்வெட்டு இல்லாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்த உள்ளார்கள். அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. 27ஆம் தேதி அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில முதலமைச்சர் அந்த பயணத்துக்கான அனுமதியும், அங்கு அமெரிக்காவில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட உள்ளது. அதற்கான அனுமதியும் அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் மேலும் ஒரு அரை மணி நேரம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.